நண்பர்களே, இந்த வீடியோ இப்போது உங்க கண்ணுல பட்டு இருக்குதுன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மனசு குழப்பத்துல இருக்குதா? திருமணம் தடையா இருக்குதா? கடன் பிரச்சனையில இருக்கீங்களா? வேலை கிடைக்கலன்னா மன வேதனையில இருக்கீங்களா? மனதுல ஒரு பெரிய ஆசை இருக்குதா? அப்படின்னா இந்த பரிகாரம் நம்பிக்கையுடன் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தாங்க. முருகப்பெருமானின் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உங்க கண்ணுல தென்பட்டு இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. ஏன்னா வரக்கூடிய இந்த வைகாசி விசாக நாளில் செய்ய போகும் இந்த எளிய பரிகாரம் பலரின் நம்பிக்கையாக இருக்கிறது. திருமணம் எல்லாம் சீக்கிரமாக கைகூடி வருகிறது. கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அவங்களுக்கு கிடைக்கிறது. வேலை கிடைக்கலையா? நிச்சயம் வேலையும் கிடைத்திருதுங்க. கண்டிப்பா நம்பிக்கையா நீங்களும் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாகும். வருகின்ற மே 29 காலை 10:27 மணி முதல் மே 30 காலை 1:20 மணி வரை வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. மேலும் அன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் இன்னும் புனிதமான நாளாக பார்க்கப்படுது. இந்த நாள்தான் முருகப்பெருமான் அவதரித்த நாள் என்று புராணங்கள் சொல்லுது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிவந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில் ஒன்றிணைந்து முருகப்பெருமானாக அவதரித்ததாக சொல்லப்படுது. அதனால இந்த வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த பரிகாரம் செய்தால் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஆன்மீக அன்பர்களே, இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் 6 ஏலக்காய், 6 செம்பருத்தி பூ, 2 வெற்றிலை, 1 ரூபாய் நாணயம், 1 அகல் விளக்கு, 1 தாம்பூல தட்டு, சிகப்பு நிற நூல். இந்த அனைத்து பொருட்களையும் தயாராக எடுத்து வைத்து முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். முதலில் ஒரு தாம்பூல தட்டில் ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைக்க வேண்டும். அந்த அகல் விளக்கிற்கு குங்குமம் பொட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். விளக்கு ஏற்றிய பிறகு இன்னொரு வெற்றிலையை அந்த விளக்கிற்கு முன்பாக வைத்து அதன் மேல் 1 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். அதன் பிறகு 6 செம்பருத்தி பூக்களை எடுத்து அந்த தாம்பூல தட்டை சுற்றி வைக்க வேண்டும். ஒவ்வொரு பூவையும் வைக்கும் போது ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்று சொல்லிக்கொண்டே 6 பூக்களையும் சுற்றி வையுங்கள். அதற்கு பிறகு 6 ஏலக்காயை எடுத்து அந்த 1 ரூபாய் நாணயத்தின் மேல் ஒவ்வொன்றாக வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஏலக்காயும் வைக்கும்போது உங்களுடைய ஆசை, கோரிக்கை, கனவு அல்லது மனதில் நினைக்கும் விருப்பத்தை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் இறுதியாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அந்த ஏலக்காயை வையுங்கள். இதேபோல் 6 ஏலக்காய்களையும் வைத்து முடிக்க வேண்டும். அடுத்த பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த வெற்றிலையுடன் 1 ரூபாய் நாணயத்தை சேர்த்து மடித்து சிகப்பு நிற நூலால் கட்டி கொள்ளுங்கள். பிறகு அதை முருகப்பெருமானின் படத்திற்கு அருகில் அல்லது படத்தின் கீழ்ப்பகுதியில் வைத்து விடுங்கள். அது அப்படியே அடுத்த பௌர்ணமி வரை இருக்கட்டும். வெற்றிலை காய்ந்து விட்டால் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஏலக்காயை மாற்ற வேண்டாம். இவ்வாறு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தால் முருகப்பெருமானின் அருளால் மனதில் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த பரிகாரம் செய்து முடித்து விட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவில் எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓம் சரவண பவா போற்றி. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.